நண்பர்களே வணக்கம். நான் வந்து தனலட்சுமி ஆர்கானிக் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 ப்ராடக்ட் அறிமுகம் செய்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க. ஸோ வீடியோ மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்டு, வேறு எதாவது பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பூசு மஞ்சள் தூள் சரிங்களா. இது எதில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூருக்கு ஒன்லி கிழங்கு மஞ்சள், அதாவது பல்பு டெர்மரிக் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க. மஞ்சளில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. அதாவது வெர்லி மஞ்சள், கிழங்கு மஞ்சள். வெர்லி மஞ்சள் வந்து ஃபிங்கர் டெர்மரிக்னு சொல்லுவாங்க, கிழங்கு மஞ்சள் வந்து பல்ப் டெர்மரிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்லி கிழங்கு மஞ்சளை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இது மஞ்சள். இந்த மஞ்சள் தூள் கிழங்கு மஞ்சள் ஒன்லி கிழங்கு மஞ்சள் மட்டும்தான். ஸோ இதுக்கு முகத்துக்கு போட்டோம் அப்படின்னா, முகத்தை வந்து நல்லா வந்து ஸ்கின் கேருக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி குளிச்சு இது பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதில் இருக்க பிம்பிள்ஸு இந்த மாதிரி கருப்புள்ளிலாம் தொடர்ந்து யூஸ் பண்ணணும். ஒரு டைம் யூஸ் பண்ணி 2 டைம் யூஸ் பண்ணிட்டு போகாது. பட் தொடர்ந்து யூஸ் பண்ணோம்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சத்தூள். இது இதுன்னா இது பியூர் கஸ்தூரி மஞ்சள் தான். நம்மகிட்ட ஓன் கிரைண்டிங் மிஷின் இருக்கிறதுனால நம்மளை தான் ஓன் கிரைண்டிங் பண்ணுறோம். ஸோ இது என்னென்னா, இந்த பூசு மஞ்சத்தூள் செய்கிற வேலை தான் இது செய்யும். பட் என்னென்னா, பூசு மஞ்சத்தூளை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறப்போ முகத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சளாக பிடிக்கும். பட்டு கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து மஞ்சளாக பிடிக்காது. பட்டு ஸ்கின் கேருக்கு இது யூஸ் ஆகும். ஒரே ஒரு வித்தியாசம்தான். இந்த பூசு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறப்போ மஞ்சளாக பிடிக்கும். இந்த கஸ்தூரி மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறப்போ அது மஞ்சளாக பிடிக்காது. ப்ளஸ் வந்து கஸ்தூரி மஞ்சத்தூளுக்கு அதுக்கான வாசம் இருக்கும். ஸோ இது 2வது கஸ்தூரி மஞ்சத்தூள். 3வது பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ தூள். நான் ஆல்ரெடி வீடியோ ஆவாரம்பூ எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது. ஸோ அது முடிஞ்சால் அதில் போய் பாருங்கள். ஸோ இந்த ஆவாரம்பூ இதுனால் முக்கால்வாசி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் சக்கரை நோய்க்கு அதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் அது எப்படின்னு நமக்கு அது உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. பட்டு ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த தூளை வந்து முகத்துக்கு போட்டு ஃபேஸுக்கு யூஸ் போட்டோம்னா முகம் பொலிவாக இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும். முகம் பொலிவாக இருக்கும், பளபள நல்லா இருக்கும். ஸோ இதில் ஏதாவது 2 பொருள் வாங்கி இதில் 2 மிக்சிங் போட்டு அது பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது 3மே பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணால் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. தொடர்ந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஆர்கானிக் தான். நம்ம எந்த வித கெமிக்கலும் ஆட் பண்ணுறதில்ல. ஓன் கிரைண்டிங் மிஷின் இருக்கிறதுனால நம்மளே அரைச்சி நம்மளே இது பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கானிக் தான். ஸோ மக்களே, இது வேணும் அப்படின்றவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க மக்களே, நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு போய் சேருங்க. ஸோ இது வந்து நல்ல பொருள். நம்ம வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ நல்ல படத்தையும் நல்ல பொருளையும் நீங்கள் வந்து கைவிட மாட்டீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அந்த நல்ல பொருள் இந்த மாதிரி நிறையா பொருள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வீடியோ போடுறேன் நான். ஸோ நண்பர்களே, ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.